நடிகர் விஜயோட கட்சி தாவேகா தேராதுங்க. இதை நம்ப சொல்லலை. அதுவும் குறிப்பாக நேற்று நடந்த நிகழ்வு, அதில் அவர் பேசின பேச்சு அல்லது மொத்த கட்சி நிர்வாகிகள் பேசின பேச்சு அதை வச்செல்லாம் சொல்லலை. அப்போ வேற எதை வச்சு சொல்கிறோன்னா, அவங்க கட்சியிலே ஒரு ஓராண்டு பயணித்து செய்தி தொடர்பாளராகவும் அறிவிக்கப்பட்ட ஜெகதீஸ்வரன் அவர் கொஞ்ச காலமாக அமைதியாக இருந்தார். அதுக்கு பிறகு இப்போது பேச தொடங்கியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக பேசுகிறாரு. ஒரு 4-5 நேர்காணல்களை கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் பேசின கருத்துக்கள்லேருந்து அவரே சொல்கிறது என்னென்னா, விஜயோட கட்சி தேராது. என்ன சொல்லியிருக்கிறாரு, நடந்தது என்ன, அதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே விஜய் கட்சி பற்றினா நேற்று நடந்ததை தான் பேசுவாங்க. நேற்று நடந்ததை பற்றி விரிவாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக சாட்டையில் பார்க்கலாம், தம்பி வலைவலிலையும் கார்த்தியா இன்னைக்கு பேசி போட்டிருக்க. அப்படி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் கூடுதலாக சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த செய்தி இல்லை. அதனால் அதை நான் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஏன்னா அதில் நடந்த நிகழ்வுகள் சிரிப்பலை எல்லாம் இருக்குதான் நமக்கும். ரொம்ப நேரம் சிரித்தேன். அந்த 3 நிமிஷம் பேச்சாக இருக்கட்டும், அரை மணி நேரம் மொத்த பேரும் சேர்ந்து அரை மணி நேரம் பேசினதாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆழமான அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குங்கிறத தான் அது காட்டுது. இத்தனைக்கும் அது மேல்மட்ட பொறுப்பாளர்கள் மட்டும்தான் பேசினாங்க. டாப் பிராஸ் ஆஃப் டிவிக்கு அவங்க மட்டும்தான் பேசினாங்க. எந்த லட்சணத்தில் ஒரு கட்சி இயங்குதுன்றது தெரியுது. இதை வச்செல்லாம் நம்ம ஒரு கருத்தை சொல்லி அது இதனால் விஜயோட கட்சி தேராதுன்னு சொன்னோம்னா அது நம்மளோட கருத்து. இவங்க எதிர்க்கிறாங்க, அதுக்காக இந்த கருத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் சொல்கிறது நம்ம இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜெகதீஸ்வரன், எல்லாருக்கும் அவரை பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் தொடங்குறதுலேருந்து அவர் அந்த கட்சியில் பயணிச்சிருக்கிறாரு. அவர் அதுக்கு முன்னாடியும் ஒரு கட்சியில் பயணிச்சிருக்கிறாரு. ஊடகவியலாளராக அறியப்பட்டவர், அரசியல் விமர்சகர் அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய விவாதங்களில் கலந்துருக்கிறாரு, கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அது தாவேகா தொடங்கின உடனே அவங்களுக்கு ஒரு முகம், ஒரு ஊடகங்களில் போயிட்டு பேசுறதுக்கான ஒரு முகம் தேவைப்படுது. அதுக்கு ஓரளவுக்கு அறியப்பட்ட முகமாகவும் இருந்தால் நல்லதுன்னும் போது இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரை தேர்ந்தெடுத்ததோடு இல்லாமல் அதை வச்சு ஒரு அறிவிப்பு, ஏன்னா அப்போ எல்லாரும் பேச தொடங்குறாங்க, நானும் தாவேகா அப்படின்னு. அதை சரி செய்யறதுக்காக ஒரு 4-5 பேரோட பேர் போட்டு ஒரு பட்டியல் வெளியிடப்படுது. அந்த பட்டியலில் முதன்மை பெயராக வெளியிடப்பட்டது இந்த ஜெகதீஸ்வரனுடைய பேரை தான். அப்புறம் அவர் ஊடகங்களில் தாவேகாவின் முகமாக பேச தொடங்குகிறார், செயல்படுகிறார், தொடர்ச்சியாக செயல்படுறார். மாநாடு நடக்குது. மாநாட்டை பற்றி பேசினதில் ஒரு முதன்மையான ஆள் அவர் தான். நிறைய இடங்களில் மாநாடு என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க, என்ன திட்டமிடுறாங்கன்றதெல்லாம் பேசியிருந்தார். அதுக்கு பிறகும் கொஞ்ச நாளைக்கு பேசினார். அந்த மாநாட்டில் நடந்த சில நிகழ்வுகளை விமர்சித்து, அதாவது அவர் விமர்சனமாக வைக்கல, விமர்சனங்களை வைக்கும் போது ஆமாம் சில தவறுகள் இருக்குது, அதெல்லாம் அடுத்த முறை சரி செய்வோம்னு சொன்னார். அதுதான் அவர் செய்த தவறு. அதோடு அவர் எங்கேயும் பேச அனுமதிக்கப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டப்பட்டார். திட்டத்தட்ட ஐயநாதனுக்கு நடந்தது தான். எப்படி ஜனவரி மாதம் அவங்க கட்சி பொறுப்பாளர் பட்டியல் வெளியிடும் போது ஐயநாதன் பேர் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஐயநாதன் போய் புலம்ப ஆரம்பித்தாரோ, இவர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முதிர்ச்சியோட, அவர் முதிர்ந்தவர், இவர் முதிர்ச்சியோட அணுகக்கூடியவர். இதுதான் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற வேறுபாடு. இவர் என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்போன்னு அமைதியாக இருக்கிறாரு. அந்த கொஞ்ச நாள் நீண்ட நாள் ஆயிடுச்சு. 6 மாதங்கள் அமைதியாக இருந்தவர் இப்போ பேச தொடங்குறாரு. அங்கே என்ன நடந்துச்சு, எதனால் அந்த கட்சியிலேருந்து இப்போ அவர் தனித்து இப்படி பேசுகிறாரு, அந்த கட்சியை விமர்சித்து பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். முதல் செய்தி என்னென்னா, அது வரைக்கும் எல்லாரும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி தளபதி தளபதின்னு தான் பேசுவாங்களே தவிர விஜய்ங்கிற பேரே அவங்க வாயில் வராது. அப்படி தான் இருந்தாங்க. இப்போ இவர் விஜய்னு சொல்லி தான் பேசுகிறாரு. அது ஒரு முதல் மாற்றம். இதில் முதல்ல எனக்கு பெரிய அதிர்ச்சி செய்தியாக அதில் இருந்தது, அவரோட பேச்சுக்களை பார்க்கும்போது, ஓராண்டு ஒரு கட்சியில் பயணிச்சிருக்கிறாரு, ஒரு முறை கூட அவர் விஜயை சந்தித்ததே இல்லை அப்படிங்கிறார். முதன்மை பொறுப்பாளராக, செய்தி தொடர்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒருத்தர், செய்தி தொடர்பாளர் யாருக்கு, அந்த கட்சியின் தலைவர் யார், விஜய். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஊடகங்களில் என்ன சொல்லணும், நம்ம கட்சியோட நிலைப்பாடை என்ன நம்ம முன்னிறுத்தணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் செய்தி தொடர்பாளர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் தலைவரையே இந்த செய்தி தொடர்பாளர் ஓராண்டு பயணித்து பல ஊடகங்கள் பல நேர்காணல்கள் கொடுத்த பிறகும் சந்தித்ததே இல்லைன்னு இப்போ சொல்கிறாரு. உண்மையிலே கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்போவே நமக்கு தெரியுது அந்த கட்சி எந்த நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு. இப்படி பார்க்காததுக்கு காரணமாக அவர் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்களை தான். ஏன்னா அவர் சொல்லும் போதே சொல்கிறாரு, அவருக்கு
ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஒரே ஒரு நபர் வழியாக தான் கட்சியின் தொடர்பு இருந்துச்சு அவருக்கு. அது ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் தான் இவருக்கு எல்லா செய்திகளையும் சொல்வார், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அதுபடி இவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்ததா சொல்கிறார். அந்த மாதிரி செயல்படும் போது ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சந்திக்கிறத பற்றி இவர் ஒரு முறை கேட்க, அவரும் கட்டாயம் சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாருங்கிற சொல்ல, அதுக்கப்புறமும் அது வாரம் ஓடுது. அதுக்கு பிறகு நடக்கவே இல்லை. ஏன்னு விசாரித்து பார்க்கும்போது தான் புசி ஆனந்த் அவரை, அதாவது ஜெகதீஸ்வரன் விஜய் அவர்களை சந்திப்பதை விரும்பவில்லை, அவர் தடுத்து நிறுத்திட்டாருங்கிறத ஜான் அவர்களே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடந்த காலகட்டத்திலேயே இவர் ஜெகதீஸ்வரன் சொல்கிறது என்னென்னா, புசி ஆனந்தை இந்த கட்சியிலேருந்து நீக்கினாதான், விலக்கி வச்சாதான் கட்சி சரியாக இயங்கும்னு ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார். எப்படியாவது புசி ஆனந்தை இந்த இடத்துலேருந்து நகர்த்தணுன்ற வேலைகளை ஜான் ஆரோக்கியசாமி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி விஜயோட விஸ்வாசி கிடையாது. நிறைய லூஸ் டாக்ஸ் விடுவார். அதில் சிலதெல்லாம் வெளியே கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அப்படி தான், அவர் விஜயோட விஸ்வாசி இல்லை, அவர் சீமானோட விஸ்வாசி அப்படின்னு சொல்லி ஜெகதீஸ்வரன் சொல்கிறாரு. இதுக்கு காரணமாக அவர் சொல்கிறது 2021 வேலை செஞ்சார்னு. இதை எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல. 2021 அவர் அவ்வளோ பெரிய வேலைலாம் பார்க்கலங்க. உண்மை அதுதான். எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அவரோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 விழுக்காடு வேலை நடந்திருக்குன்னா 1 இல்லை 0.1 விழுக்காடு தான். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு நீங்கள் சொல்கிறீங்க வியூக அமைப்பாளர் அப்படின்னா, முதல் பெரிய வியூக அமைப்பாளரே அண்ணன் சீமான் தான். அவரே பார்த்துக்குவார். அதை தாண்டி உண்மையாக மனம் திறந்து ஒன்று சொல்லணும்னா, 21 தேர்தலில் அண்ணன் சீமான் ஏற்கனவே சில முழக்கங்களை உருவாக்கி வைத்திருந்தார். கடைசியில் ஜான் ஆரோக்கியசாமி ஒரே ஒரு முழக்கத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த முழக்கம் அப்படியே அதிமுக வைத்திருந்த ஒரு முழக்கத்தை போலவே இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே யாருக்கும் பிடிக்கலை. அண்ணனும் சொன்னாங்களேன்றதுக்காக அது சில இடங்களில் எடுத்து பரப்புனாங்க. ஆனால் அவர் கொடுத்ததை விட 100 இல்லை 1000 மடங்கு சிறப்பான முழக்கங்களையும் இந்த விளம்பர யுத்திகளையும் அண்ணன் சீமானே ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டாருங்கிறது தான் உண்மை. இது செய்தி அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வேணால் இதை ஒரு வேலையாக எடுத்து செஞ்சு பாருங்கள். 21 நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி விளம்பர யுத்திகளை கையாண்டுது, என்ன மாதிரி முழக்கங்களை வெளிப்படுத்துச்சு அப்படின்றத எடுத்துட்டு அதை நீங்கள் வரிசைப்படுத்தி எதெல்லாம் நல்லா இருந்துச்சு எது நல்லா இல்லைன்னு போட்டிங்கன்னா அதில் கடைசி இடத்துல இருக்கக்கூடியதான் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்தது. அவரை எந்த வகையிலையும் குறைத்து மதிப்பிடணுன்றது நம்ம எண்ணம் இல்லை. இதை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அதை பற்றின ஒரு சின்ன தெளிவை மட்டும் கொடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இது அவர் ஏற்கனவே அன்புமணிக்கிட்டேயும் தான் வேலை செஞ்சுருக்கிறார். அதனால் அன்புமணி விசுவாசியா, இப்போ அன்புமணியை இங்கே கூட்டணியில் கொண்டு வரணும்னு விரும்புகிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் அன்புமணி விசுவாசின்னு சொல்லுவீங்களா? இது ஒரு அபத்தமான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஜெகதீஸ்வரன் சொல்லியிருந்தாலும் அது எதுக்காக சொல்கிறாரு நமக்கு தெரியல. அவருக்கும் விஜயை சந்திக்க விடவில்லை அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிலையோ, அல்லது அவங்களுக்குள்ள ஏதாவது தனிப்பட்ட சிக்கல் கூட இருக்கலாம், அல்லது உண்மையிலே அரசியல் காரணத்துக்காக கூட அவர் அப்படி சொல்கிறாருன்னா உண்மையிலே சிந்திச்சு சொல்லணும். அது உண்மை கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் விஜய் கூட தான் இருக்கிறார், விஜய்க்காக தான் வேலை செய்கிறார். அந்த வேலை சரியாக செய்கிறார் சரியாக செய்யலைங்கிறதுல கருத்துக்கள் இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு சீமான் விஸ்வாசி அப்படின்னு சொல்கிறது ஒரு அபத்தமான ஒரு அவதூறான கருத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் அவர்களை பற்றி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. என்னன்னா, அவர் யாரையுமே என்ன சந்திக்க விடலைன்றது கூட பரவாயில்ல, பெரிய பெரிய ஆட்கள் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் அவங்க விஜயை சந்திக்கணும்னு நினைக்கும் போது கூட அவங்கள சந்திக்க விடாமல் செய்தவர் புசி ஆனந்த். இது மட்டும் இல்லை, பொறுப்புக்கு காசு வாங்கிட்டு பொறுப்பு போடுறதும் நடக்குது. இது அப்படியும் நடக்குது, இப்படியும் நடக்குது. என்னது, காசு வாங்கிட்டும் போடுறாங்களாம், வாங்காமலும் போடுறாங்களா, ரெண்டுமே இருக்குது அப்படின்னு ஓராண்டு கட்சியில் பயணித்து செய்தி தொடர்பாளராக இருந்தவரே இப்போது சொல்கிறார். ரெண்டுமே இருந்துச்சு. இந்த செய்திகள் புசி ஆனந்துக்கு தெரிஞ்சும் கூட அதெல்லாம் பெருசாக சரி செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் இவர் இன்றைக்கு சொல்கிற கருத்து அல்லது குற்றச்சாட்டு. அடுத்ததாக கூட்டணியை பற்றி பேசும்போது ஒரு செய்தியை சொல்கிறாரு. இந்த கொள்கை எதிரி பாஜக, இங்கே அரசியல் எதிரி திமுக, இவங்க 2 பேர் கூடவும் கூட்டணி இல்லைன்னு இவங்க சொல்லும்போது, அப்போ நம்ம அதிமுகவை ஏன் விமர்சிக்க மாட்டோம், அதிமுகவை ஏன் இந்த வரிசையில் வைக்க மாட்டோம், அப்போ அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இவரும் கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக வைக்கலாம், அதுவும் எப்படி, அதிமுக இவங்களுக்கு சபார்டினேட் ஃபோர்ஸ், அவங்க சொல்கிற அப்படியே சொற்களை பயன்படுத்துகிறேன். சபார்டினேட் ஃபோர்ஸ்னால் தாவேகா தலைமையை ஏற்று அதிமுக வரும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாராம். நான் பல பாம்ஸ் வச்சுருக்கேன், அது ஒவ்வொன்றா வெடிக்கும் போது கட்டாயம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதை இவர் கேட்டாராம். இப்படி தான் இந்த கட்சி நடந்துக்கிட்டு இருக்கான்.
இதில் என்னென்னா கூடுதலாக ஐயநாதன் அவர்கள் சொன்னதை பற்றியும் சுட்டி காமிச்சு சொல்கிறாரு. அவர் விஜயை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ அதிமுக கூட சேர்றதை பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த செய்திகள் வந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா அந்த செய்தி எனக்கு தெரியாதுன்னு தான் ஜெகதீஸ்வரன் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அப்படி தான் செய்கிறாங்கன்னா அது சரியான யுக்தி இல்லை அப்படிங்கிற செய்தியையும் சொல்கிறார். இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்கும்போது, இவர் மேலே திமுகவோட ஒரு மறைமுக கூட்டணியில் அவங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இங்கே இருந்தாருன்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்பட்டதா சொல்கிறார். நம்ம உண்மையிலே அதெல்லாம் பார்த்ததில்லை. அப்படிலாம் வைக்கப்பட்டதா சொல்கிறாரு. அப்படி வைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை, நான் ஏன் வச்சுட்டு இங்கே வந்திருக்கணும் அப்படின்னலாம் இவர் தரப்பு விளக்கங்களை கொடுக்குறாரு. இவருக்கு முதன்மையாக நம்ம அறிகிற வரைக்கும் கூட இவர் மேலே குற்றச்சாட்டுங்கிறது மாநாட்டில் சில நிகழ்வுகள் தவறாக நடந்தது, அதை சரி செய்து கொள்வோம்னு இவர் பேசினது தான் இவர் மேலே வைக்கப்படுற முதன்மை குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. இன்னொன்று, இவர் ஜான் ஆரோக்கியசாமியை சீமான் விசுவாசின்னு சொல்கிறதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் சீமான் ஈவேரா பெரியார் அவர்களை போட்டு பொலன்னு பொழக்கும் போது எதிர்த்து தாவேகா தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல, ஒரு எதிர் நிலைப்பாடை எடுக்கவே இல்லை. ஆனால் அதே பாஜக செய்யும் போது அதை எதிர்த்து பேசினாங்க. அதுக்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் சீமான் விசுவாசி, சீமானை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தார் அப்படின்னு சொல்லி ஜெகதீஸ்வரன் சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதோட ஒரு பார்வை, இது ஜான் ஆரோக்கியசாமி சீமான் விசுவாசிங்கிறதுனால செய்கிறதா நம்ம பார்க்கல. மாறாக விஜய் அவர்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணுன்ற ஒரு எண்ணமும் ஒரு விருப்பமும் அவருக்கு இருக்குது. அதை கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிறதா தான் பார்க்கப்படுது. இன்னொன்று, சில நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. என்னென்னா, களத்துக்கு வரணும், களத்துக்கு வராமல் இப்படியே ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, இவ்வளவு நாள் ஒரு படம் இருந்துச்சு, அதுக்கு முக்கியமாக நேரம் செலவிட வேண்டியிருந்துச்சு, செஞ்சாருங்கிறது தெரியும். இப்போ தான் முழுமையாக படமும் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் களத்துக்கு வரணும், வரலைன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது அவர் எளிமையாக ஒரு இடத்துல சொல்கிறாரு, 12 மணி நேரம் திமுகவும் அதிமுகவும் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க அந்த வேலை, அவங்களுக்கு ஏற்கனவே பெரிய கட்டமைப்பு இருக்குது, இத்தனை தேர்தலை பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்கள விட அதிகமாக போகணும், அவங்களோட யுத்திகளை முறியடிக்கணும்னா நம்ம 18 மணி நேரம் 22 மணி நேரம் வேலை செய்யணும். அப்போ தான் அவங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சால் நம்ம இவ்வளவு வேலை செஞ்சால் 18லேருந்து 22 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அதை தாண்டி நம்மளால் இங்கே வெல்வதற்கோ அல்லது அரசியல் செய்வதற்கோ முடியும்ன்றது தான் ஜெகதீஸ்வரனுடைய கருத்தாக இருக்குது. அந்த கருத்தை தான் நம்ம கட்சி தொடங்கினதுலேருந்து விஜய் அவர்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா அவர் அந்த மாதிரி செயல்படுற மாதிரி தெரியல. வராரு, என்றைக்காவது ஒரு நாள் வந்தாலே என்ன சொல்கிறது, தடுப்புகளை பேரிகேடை உடச்சிட்றானுங்க, கம்பியை பிடிச்சி எரிஞ்சிட்றானுங்க, கொடியை தூக்கிட்டு போயிடுறானுங்க, மரத்து மேலே ஏறுறானுங்க, அணிலுங்கிறதுனால மரத்து மேலே ஏறியே ஆகணும்னு ஏறுறானுங்க போல். எத்தனை முறை சொன்னாலும் அப்படிதான் செய்கிறாங்க. அதற்கு காரணம் அவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை. சினிமா, இவர் ஒரு சினிமா நடிகர், அந்த திரைப்பட அந்த மோகத்தில் இவர் மீது ஈர்ப்பு கொண்டு வந்தவங்க தான் அவங்களாம். அவங்க அரசியல் படுத்தப்படாமல் அவங்கள வச்சுட்டு ஒரு அரசியல் களத்துக்கு வந்தால் என்ன நடக்குமோ அதுதான் விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் இந்த மாதிரி சிக்கல் தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, விஜய் அவர்களுடைய ஏதோ ஒரு படம் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு இங்கே எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இருக்கிற ஒரு திரையரங்குக்கு போயிட்டு அந்த மொத்த சீட்டையும் அடித்து உடச்சிட்டு போனாங்க. அதாவது ஒரு திரையரங்கே கபலீகரம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு சீட்டெல்லாம் அவங்க சரி செஞ்சு திரும்ப காட்சி ஓட்ட வேண்டியிருந்துச்சு. இந்த மாதிரி சிக்கல்கள் எங்கே போனாலும் அங்கேயும் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி விஜய் ரசிகர் மன்றம் சொல்லிச்சு. நேற்று நடந்த நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்புகளெல்லாம் அடித்து உடச்சிட்டு போயிருக்காங்க. அதை நாங்கள் சரி செஞ்சு தரோம் அப்படின்னு இன்னைக்கு விஜய் ரசிகர் மன்றம் தரப்பா இல்லை தாவேகா தரப்பில் அவங்க அணுகி சொல்லியிருக்கிறாங்கன்ற செய்திகள் வருது. அப்போ இவங்க அரசியல் படுத்தப்படாதது தான் இதுக்கான காரணம். அரசியல் படுத்துறதுக்கான எந்த வேலை திட்டமும் அவங்கக்கிட்ட இருக்கிறது போல தெரியல. விஜய் அவர்கள் ஒரு மாதம் ஒரு முறை எங்கேயாவது வருவோம், ஏதாவது ஒரு 2 செய்தியை பேசுவோம், இந்த மாதிரி 3 நிமிஷம் பேசுவோம். அதை வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்களுக்கு பணத்தை கொடுப்போம். அந்த ஊடகங்கள் அந்த 3 நிமிஷம் பேச்சை வச்சுக்கிட்டு பல மணி நேரங்கள் விவாதங்களை நடத்துவாங்க, நம்மளை பற்றின செய்திகளை கொண்டு போவாங்க. நம்ம பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டோங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படும். அந்த பிம்பம் இருந்தால் போதும் நம்ம தேர்தலில் பெரிய அளவுக்கு வாக்க பெற்றலாம்னு விஜய் அவர்கள் கருதுகிறார். அந்த கருதுறது தான் மிகப்பெரிய பிழைன்னு ஓராண்டு அவர் கட்சியில் பயணித்த ஜெகதீஸ்வரனும் சொல்கிறார். தொடக்கத்துலேருந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்மளும் சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் அவர் சொல்கிறதும் சரி நம்ம சொல்கிறதும் சரி ஒன்று தான், விஜயோட கட்சி தாவேகா தேராது.